இதற்கு தீர்வு வேணும். உச்ச நீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் என்னது? தஞ்சையில சாஸ்திராங்கிற பள்ளிக்கூடம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து 3 வருஷம் தொட முடியல. யாருமே மதிக்கிறது இல்ல. உச்ச நீதிமன்றத்தில் யாருமே மதிக்கிறது இல்ல. நீ எதுக்கு மதிக்கணும்? போர்டு ரிவ்யூ பெட்டிஷன் எடுத்துட்டு வா. இந்த வருவாய்த்துறையும் வனத்துறையும் கொடுத்த இந்த ரிப்போர்ட்டை பாரு. 550 பேர் தான் இங்க இருக்கிறாங்களா? 10,000 பேர் இருக்கிறான். எத்தனை ஏக்கர் நிலம் பட்டிருக்கு? அதை வரையறை பண்ணி ரெகுலேஷன் கொண்டு வந்திருக்கல. ஃபாரஸ்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 2021, ஃபாரஸ்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 25, 26, ஃபாரஸ்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 23 and 24 எல்லா இளவு கூந்தலை கொண்டு வந்து இல்ல. ஒரு வரையறை பண்ணு. ஐயா ப்ரொஃபசர் மாதர் காட்கள் அறிக்கை கொடுத்தார்ல, கஸ்தூரிரங்கன் அறிக்கை கொடுத்தாங்கல்ல, 1,65,000 சதுர கிலோமீட்டர் எக்காலஜிக்கல் சென்சிட்டிவ் ஜோன் சொல்லி அறிவிச்சாங்கல்ல, அந்த பகுதியை விட்டுட்டாது லூஸ். இதை நடைமுறைப்படுத்துடா. ஒண்ணு இந்த பயலுவ படிச்சுட்டு ஆட்சி நடத்தணும், இல்ல படிச்சவன் எங்க சொல்ல கேட்டு ஆட்சி நடத்தணும். 2 இல்லாம தற்கொலையா இருக்கும். அதுதான் பிரச்சனை. யார்கிட்ட எதை பேசுறது, எப்படி கன்வே பண்றது, எப்படி தெரிவிக்கிறது என்னன்னே தெரியல. இன்மேடியா திமுக திட்டக்குள்ள ஒரு 5-6 அடியால் பட அறிவாலயத்தோட அடிமைகளை வச்சிருந்தான். வல்லுன்னு குலைச்சிச்சு, அடிச்சிச்சு, போச்சுச்சு. அந்த செட்டு அப்படியே விலை கொடுத்து வாங்கிட்டான். டிராமா செட் மாதிரி போயிட்டாங்க வேற நாடகங்களுக்கு. கம்முன்னு கிடக்கிறான். உருவாக்கம் செய்யணும். அன்பான உறவுகளை, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. மக்கள் அணிதரணும். அடுத்த வாரம் போராட்டம் இருக்கு. அதுக்கு அடுத்த வாரம் போராட்டம் இருக்கு. சீமான் வருவார். விடமாட்டோம். நாங்க விடமாட்டோம்டா. நீ 4000 ஏக்கர் அத்தானிக்கு ரிசர்வ் ஃபாரஸ்ட் மகாராஷ்டிரால எடுத்து கொடுத்த. 8000 ஏக்கர் கௌதம் அத்தானிக்கும் அம்பானிக்கும் நீ எடுத்து எல்லா ரிசர்வ் ஃபாரஸ்டையும் கொடுத்த. தமிழ்நாட்டில் 1 ஏக்கர் தக்காளி கொடுக்க விட மாட்டான். சங்க அறுபட்டு போயிடும்.